Good morning, students. Now we are going to study about 8th standard geography unit 4. The lesson name is migration and urbanization. Migration இடம்பெயர்தல், urbanization நகரமயமாதல். ஸோ இந்த லெசனில் இருக்கிறதா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 1. ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் கற்றலின் நோக்கங்கள். இதில் to study the meaning, causes and consequences of migration. மைக்ரேஷன்னா இடம்பெயர்தல், அதனுடைய பொருள், மீனிங்னா பொருள் என்ன, காசஸ்னா காரணங்கள், கான்சிக்வன்சஸ்னா விளைவுகள். ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறதால நடைபெறக்கூடிய காரணங்கள், பொருள்கள், அதனுடைய விளைவுகளை பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். To know the types of migration, migration உடைய இடம்பெயர்தலினுடைய வகைகள். To describe the concept of urbanization, அதாவது நகரமயமாதலினுடைய நோக்கங்கள். To learn the origin and growth of urbanization, நகரமயமாதலினுடைய தோற்றம், வளர்ச்சி, இதை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. To understand the problems of urbanization, நகரமயமாதலினுடைய ப்ராப்ளம்ஸ்னா அதனுடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரேஷன். மைக்ரேஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the term migration refers to the movement of people from one place to another. அதாவது மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தலை தான் மைக்ரேஷன் சொல்கிறாங்க. In general, migration is defined as the permanent or semi-permanent. அதாவது பொதுவாக ஜென்ரலாக நம்ம மைக்ரேஷனில் பெர்மனண்ட்டாகவும் நம்ம மைக்ரேட் பண்ணி அங்கே செட்டில் ஆகிறது இருக்குது, இல்லை கொஞ்ச நாட்களுக்கு நம்ம இடம் பெயர்ந்து திரும்பி வர்றதும் இருக்குது. அதுக்கு பேர் செமி பெர்மனண்ட். நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் டெஃபனிஷன். அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய டெஃபனிஷன் என்னன்னா, ஐக்கிய நாடுகளின் அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. மைக்ரேஷனை பற்றி என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஜியாகிரபிக்கல் மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பிட்வீன் எ ஜியாகிரபிக்கல் யூனிட் டு அனதர், ஜெனரலி இன்வால்விங் எ பெர்மனண்ட் சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்சி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இடம்பெயர்தல்ன்றது முக்கியமாக புவியியலினுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு புவியியல் இடத்திற்கு இடம்பெயர்றதா தான் மைக்ரேஷன் சொல்கிறாங்க. இது பெர்மனண்ட்டாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அவங்களுடைய ரெசிடென்சி அமைக்கிறதால ஒரு பெர்மனண்ட்டான ஒரு மாற்றத்தை தருன்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் இஸ் ஹியூமன் மைக்ரேஷன். அதாவது சமூக அறிவியலை பொறுத்தவரையும் அதனுடைய கண்ணோட்டத்தை பார்க்கும்போது ஹியூமன் மைக்ரேஷன்றது, மனித இடம்பெயர்தல் என்றது, இட் ஹாஸ் மெயின்டைன்ட் எ க்ளோஸ் ரிலேஷன் வித் மேன்கைண்ட் ஃப்ரம் இட்ஸ் இயர்லியஸ்ட் ஸ்டேஜ். மனித இடம்பெயர்தல்ன்றது அந்த காலத்துல இருந்து சோஷியல் சயின்ஸில் மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் டியூரிங் த இயர்லி டேஸ் people moved from one place to another in search of food. அதாவது அந்த இயர்லி காலத்தில் சோஷியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட்டுனா என்னது, சாப்பாட்டுக்காகவும், வாட்டர்னா தண்ணிக்காகவும் இடம் பெயர்ந்துக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு. அதே மாதிரி வென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சீஸ்ட் டு லிவ் இன் ஃபாரஸ்ட். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் ஃபாரஸ்ட்டில் வாடுறது இல்லை, அங்கே விட்டுட்டு எங்கே வராங்கன்னா அண்ட் அடாப்டட் சிவிலைஸ்டு லைஃப், நாகரிக வாழ்க்கையை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தே டெவலப்ட் ரிலேஷன்ஷிப் வித் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் ஃபெர்டைல் லேண்ட்ஸ். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து எங்கே நல்ல ஃபெர்டைல் லேண்டு, வளமான மண் இருக்கோ அங்கே விவசாயம் பண்ண, அங்கேயே பெர்மனண்ட்டாக தங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீடுகளில் நிறைய விலங்குகள், ஆடு, மாடு, கோழி, நாய், இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஸோ அப்போ மக்கள் அந்த காட்டில் வாழறதை விட்டுவிட்டு எங்கே வளமான மண் இருக்கோ அங்கே விவசாயம் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் வீடுகளை அமைச்சு கூடையே சில விலங்குகளையும் வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன், இடம்பெயர்தற்கான காரணங்கள். இதில் தெர் ஆர் எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்
which are responsible for the migration of human population. ம அதாவது மனித மக்கள் தொகை இடம்பெயர்றதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அதுல இப்போ நம்ம ஒரு காரணம் பார்க்கலாம். The favorable factors. Favorable factorsனா சாதகமான காரணிகள். Which attract people towards a location are called pull factors. சில இடங்கள் மக்கள கவர்ந்து இழுக்கும். அதுக்கு பேரு புல் ஃபேக்டர்ஸ். புல் ஃபேக்டர்ஸ்னா ஆ இழு காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதால மக்களே அங்க போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. அஃபோர்டபிள் அண்ட் அக்சஸபிள் அர்பன் சர்வீசஸ். ஈஸியா, மலிவா, ஒரு நாகரிகமான ஒரு பணி செய்யற ஒரு இடம் கிடைக்குதுன்னா, அங்க போயிடுவாங்க. முக்கியமா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஹெல்த் கேர், மெடிசின் ஃபெசிலிட்டீஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் இருக்கணும். நல்ல எஜுகேஷனுக்காக மூவ் ஆகுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டீஸ் இருக்கணும். ரெக்ரியேஷன்னா பொழுதுபோக்குகள், வசதிகள். ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்து தான் மக்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் புல் ஃபேக்டர்ஸ். அவங்கள இழுக்காரணிகள், இழுக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு அன்ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ். சில சாதகமற்ற காரணிகள் இருக்கு. அதன் மூலமாவும் அவங்க வந்து மூவ் ஆகுறாங்க. விச் மேக்ஸ் த பீப்பிள் டு மூவ் அவுட் ஃப்ரம் எ லொகேஷன் ஆர் கால்டு புஷ் ஃபேக்டர்ஸ். இதுக்கு பேர் புஷ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. புஷ் ஃபேக்டர்ஸ்னா தள்ளு காரணிகள். தள்ளு காரணிகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தன்னுடைய சொந்த இடத்த விட்டு, லொகேஷன விட்டு வெளியே ஏறுறாங்க. இதுக்கு தான் புஷ் ஃபேக்டர்ஸ். எந்தெந்த காரணங்களால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஆடிக்வேட் ஆர் லிமிட்டட் அர்பன் சர்வீசஸ். அதாவது நாகரிக வளர்ச்சி இல்லாம, ஒரு போதுமான வசதிகள் இல்லாத ஒரு காரணம். என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்கான நீட்ஸ் எதுன்னு பார்க்கும்பொழுது, ஹெல்த் கேர், எஜுகேஷன். ஹெல்த் கேர்னா தான் உங்களுக்கு தெரியும். மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ், எஜுகேஷன் கல்விக்காகவும், டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து வசதி இல்லாம, வாட்டர் அண்ட் ரெக்ரியேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இந்த காரணங்கள் கா இந்த வசதிகள்லாம் இல்லாததால, இவங்க அவங்களுடைய சொந்த இடத்த விட்டு வெளியேறுறாங்க. இதுக்கு பேரு புஷ் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட், the various causes which are responsible for human migration is categorized under 5 groups as follows. என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம் புஷ் ஃபேக்டர்ஸ், புல் ஃபேக்டர்ஸ். அந்த காரணங்கள் இல்லாம மற்ற காரணங்களுக்காகவும் மக்கள் வந்து குரூப்பா என்ன பண்றாங்க, இடம்பெயர்றாங்க. அதுல 5 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்காலஜிக்கல் ஆர் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். அதாவது இயற்கை காரணங்களால, புவியியலினுடைய இயற்கை சீற்றங்களால மக்கள் அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, the causes operate under this category are natural ones. They include volcanic eruptionனா எரிமலை வெடிக்குது இல்லையா அது. நெக்ஸ்ட் எர்த்குவேக்னா நிலநடுக்கம். ஃப்ளட்னா உங்களுக்கு தெரியும், வெள்ளம். ட்ராட்னா வறட்சி. இந்த பாருங்க, இந்த இடத்துல வறட்சியா இருக்கு. ஸோ இந்த காரணங்களால மக்கள் அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்றாங்க. தீஸ் ஈவென்ட்ஸ் ஃபோர்ஸ் the people to leave their native places and settle in the new areas. இந்த மேல சொன்ன இந்த இயற்கை காரணங்களால மக்கள் அந்த இடத்த விட்டு, சொந்த இடத்த விட்டு புதுசா ஒரு ஏரியால போய் செட்டில் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. இதுக்கு பேரு எக்காலஜிக்கல் ஆர் நேச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபிக்ல எக்கனாமிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். அதாவது பொருளாதார காரணங்களால மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, எக்கனாமி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஆஃப் ஹியூமன் மைக்ரேஷன் ஃப்ரம் ஒன் ஏரியா டு அனதர். மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுக்கு காரணம் பொருளாதாரம் சொல்றாங்க. பொருளாதார வசதி இல்லைன்னா அந்த வேலை வாய்ப்புக்காக மக்கள் வந்து எங்க வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அதை நோக்கி போறாங்க. பணம் வேணும் இல்லையா, நம்ம வாழறதுக்கு முக்கியமா வேணுன்றது பணம். ஸோ அந்த காரணத்துக்காக மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. வேரியஸ் எக்கனாமிக் காசஸ் டிட்டர்மைன் த லெவல் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மைக்ரேஷன். இன்னும் மற்ற காரணங்களுக்காகவும் மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபெர்டைல் அக்ரிகல்ச்சர் லேண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபெர்டைல் அக்ரிகல்ச்சரல் லேண்டுனா எங்கே வளமான மண் இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள் காரணத்துக்காக போகிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி எக்ஸெட்ரா. நிறைய நவீன காலம்லாம் மாறி, நவீன காலத்தில் நிறைய
தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கு. அத நோக்கி போறாங்க. ஆர் சம் ஆஃப் த எக்கனாமிக் காசஸ் தட் அட்ராக்ட் த மைக்ரேஷன். இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய பொருளாதார காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முக்கியமா வேலைவாய்ப்பு தன்னுடைய எக்கனாமிய இன்கிரீஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இடம்பெயர்றதால இதுக்கு என்ன ஹெட்டிங் குடுத்துருக்காங்கன்னா, எக்கனாமிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சோஷியோ கல்ச்சுரல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். சோஷியோ கல்ச்சுரல்னா சமுதாய, பண்பாட்டு காரணங்களுக்காக இடம்பெயர்றாங்க. இதுல முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மேரேஜ் ஆயிட்டா பெண்கள் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவாங்க. இன்னொன்னு வயசானதுக்கு அப்புறம் இந்த பெரியவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, பில்கிரிமேஜ் புனித யாத்திரைகள் போவாங்க கொஞ்ச நாட்களுக்கு. ஸோ இதுவும் ஒரு வகையான மைக்ரேஷன் சொல்றாங்க. இப்ப இதுல இருக்க டாபிக்ல பார்ப்போம். சோஷியோ கல்ச்சுரல் காசஸ் ஆல்சோ play some roles in the process of migration. Migration of women after marriage and migration associated with pilgrimage are based on the socio-cultural customs. அதாவது இந்த சமூக கலாச்சார பண்பாட்டில் எது முக்கியமாக வருதுன்னா, மேரேஜ் ஒன்று கொண்டு வர்றாங்க, இன்னொன்று புனித யாத்திரை செல்றது. இந்த ரெண்டும் தான் இந்த சோஷியோ கல்ச்சுரல் காசஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டெமோகிராஃபிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். அதாவது புவியியல் காரணங்களால இடம்பெயர்தல். புவியியல் காரணங்கள், அதாவது புவியியல் காரணங்களை விட டெமோகிராஃபிக்ன்றது மக்கள் தொகை. மக்கள் தொகையை பேஸ் பண்ணி மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இடம்பெயர்றாங்க. இது ஒரு காரணம் சொல்றாங்க. இன் டெமோகிராஃபிக் சென்சஸ், மக்கள் தொகையியல் அடிப்படையில் இந்த பாப்புலேஷன் கம்போசிஷன் லைக் ஏஜ் அண்ட் செக்ஸ். அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா, டெமோகிராஃபிக் சென்ஸ்னா மக்கள் தொகை அடிப்படையில் மக்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, மக்கள் வயது, சின்ன வயசு, மீடியம், ஏஜ்டு பீப்புள், இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆணா பெண்ணா இது எல்லாமே அந்த டெமோகிராஃபியில் வந்துடும். மக்கள் தொகையில் மக்களுடைய வயசு வந்துடும், அவங்களுடைய ஏஜ் அதுவும் வந்து ஏஜ்னா வயசு, ஆணா பெண்ணான்றது, மேலா ஃபீமேலான்றது அடங்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓவர் பாப்புலேஷன் அதிகமான மக்கள் தொகை அண்ட் அண்டர் பாப்புலேஷன் குறைந்த மக்கள் தொகை. ஸோ அதிகமாக மக்கள் தொகை இருந்தாலும் அங்கே வாழ பிடிக்காம வெளியேறவங்க இருக்காங்க. குறைந்த மக்கள் தொகை இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அவங்களும் வெளியேற காரணமாக இருக்காங்க. ஸோ அப்போ டெமோகிராஃபிக் காசஸ் பார்க்கும்போது மக்கள் தொகையின் காரணமாக இடம்பெயர்றாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெல் நோன் ஃபேக்ட் that adults are more migratory than any other age groups. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அதிகமாக இடம்பெயர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ். அடல்ட்ஸ்னா இந்த நடுத்தர வர்க்கத்து அடோலசென்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாலிப வயசுக்காரவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இடம்பெயர்றாங்க. எதுக்காகனா எஜுகேஷனுக்காகவும் இன்னொன்று வேலை வாய்ப்புக்காகவும் அதிகமாக இடம்பெயர்றவங்க யாருன்னா இந்த அடல்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன். அரசியல் காரணங்களுக்காகவும் இடம்பெயர்தல் இருக்கு. வேரியஸ் பொலிட்டிக்கல் காசஸ் லைக் காலனைசேஷன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய அரசியல் காரணங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலனைசேஷன்னா காலனி ஆதிக்கம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தும் பொழுது, கொடுமைப்படுத்தும் போது, காலனைசேஷன் அவங்களுடைய பவர் இன்னொரு நாட்டில் காட்டும் பொழுது மக்கள் இடம்பெயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார், சண்டை நடக்கும் பொழுது, போர் இதெல்லாம் செய்யும் பொழுது, கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய அரசாங்க கொள்கைகளை திணித்து கொள்கைகளை கொடுத்து மக்களை வெளியேற வைக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள். அப்போ இதெல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் காசஸில் வந்துடுது. have also been playing important role in human migration from time to time. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. wars have been one of the significant causes of migration since ancient period. அதாவது இந்த போர்கள் செய்யும்போது மக்கள்லாம் இடம்பெயர்றது அந்த காலத்துல இருந்தே நடைபெறுது. இங்க பாருங்க, அகதிகளா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.